ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அழகான டேப் கூடையை பற்றி தான் சொல்ல போகிறேன். மெயினாக இந்த டேப் கூடை வந்து ஒரு 3 பேஸ்கெட் ஆர்டர் வந்திருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே அப்படியே நான் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த நாட் மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். பாருங்கள், இதே மாதிரி இன்னும் 3 பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து டேப்பு வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள், செம்மையாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. ஓகே, அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். இந்த எல்லோ கலரும் அடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலர், இதுவுமே போட்டுட்ருக்கோம். இப்போ 1 by 1 நான் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த பிங்க்கும் போட போகிறேன். இப்போ இதுக்கும் அளவு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லைன் சுற்று மட்டும் போட வேண்டியதாக இருக்குது. அதுதான் இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த நாட் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுதான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த கேப்புக்குள்ளே ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இந்த இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த கேப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுக்கணும். ஃபஸ்ட்டுலேருந்து போடணுன்னா ஃபுல் வீடியோ போடணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யாராவது வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபுல் வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கீழே அப்படியே இழுத்துருங்க. இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாதி ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்து பாதி இதில் இப்படி உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு இப்போ கீழே இருந்து இந்த டேப்பை வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் பண்ணும்போது இதை வந்து இந்த மாதிரி குமிழ் மாதிரி வச்சு திருப்பிக்கணும். திருப்பிட்டிங்கன்னா இங்கே உள்ள இந்த மாதிரி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறமா மேலே இருந்து பார்க்கும்போது இந்த டேப்பை இப்படியே கொண்டு வந்து திரும்பி சென்டர்லேருந்தையே உள்ளே கொண்டு போய் திரும்பி இந்த சைடுந்து கொண்டு வரணும். இதுதான் நாட் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நாட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி காட்டணுன்னாலும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே என்ட்ரு பண்ணிக்கோங்க. உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா பாதியை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். உள்ளே விட்டுட்டு கீழே இருந்து இந்த டேப்பை உள்ளே இந்த கேப்புக்குள்ளே தான் உள்ளே விடணும். விட்டுட்டு அது வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பியும் இந்த வயர் வந்து திரும்பியும் இந்த சென்டர்லேருந்து இப்படி எடுத்து